தேவையான பொருட்கள் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ நம்ம பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறோம்னுக்கு இந்த ஜாமான்லாம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுங்க டேபிளில். எப்போதும் நம்ம கேக் அடிக்கிறோம்னுக்கு அவனை வந்து ஹீட் பண்ணிக்கணும். ஹீட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் அந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்கும் கேக்கை பீட் பண்ணி கேக் எடுத்து வைக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம என்ன செய்யலைனாக்கா, முதலாவது பட்டர் 250 கிராம் 250 கிராம் பட்டர், தென் சுகர் கஸ்டர்ட் சுகர் 250 கிராம் ஸோ போட்டு அடிச்சுக்குவோம். சுகரை வந்து ஒரேடியாக கொட்டாமல் ஸோ அது 3% இல்லைன்னா 2% கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி நம்ம பீட் பண்ணணும். அப்போ தான் வந்து அதை அந்த ஃப்ளார் வந்து நல்லா ஸ்மூத்தாக வரும். சுகரும் பட்டரும் நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள். இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து முட்டையை போட போகிறோம். முட்டை வந்து ஒன்று ஒன்றா உள்ளே ஆட் பண்ணுவோம். முட்டை தென் அடுத்தது எசன் வெனிலா 1 டீஸ்பூன் போடணும். போட்டு இது சேர்ந்து நம்ம பீட் பண்ணுவோம். இப்போ நம்ம 250 கிராம் செல்ஃப் ரைசிங் கேக் ஃப்ளவர் மிக்ஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து 3 போர்ஷனாக 2-3 போர்ஷனாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மிக்ஸ் பண்ணுறப்ப அங்கே மாவு வந்து கட்டியாக இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக அந்த கேக் பட்டர் நமக்கு கிடைக்கும். இப்போ உங்களுக்கு அழகான பட்டர் கிடச்சிருச்சு. ஸோ எல்லாமே நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து நம்ம பேக்கிங் ட்ரேயில் வைப்போம். கப் கேக் பேக்கிங் ட்ரேயில் வைப்போம். பேக்கிங் ட்ரேயில் நல்லா ஆயிலில் க்ரீஸ் பண்ணிவிட்டு அப்புறம் பேப்பர் கப் வச்சு அதில் ஊற்றி வச்சுருவீங்க. 15 to 20 மினிட்ஸில் வச்சிங்கனாக்கா அது பேக் ஆகிடும். ஸோ பேக் ஆன பிற்பாடு இந்த மாதிரி நல்லா ஒரு சாஃப்டான உங்களுக்கு கப் கேக் கிடைக்கும். இந்த ரெசிபியை நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இதோட நம்ம அடுத்த ரெசிபியில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ. பை பாய்.